ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான எம்பிவி சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே வில்லன் கூடயே ஃபைட் ரொம்ப இழுத்துக்கிட்டே போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் பவர்ஃபுல் வெண்டர் சீசன் 1 எபிசோட் 23. இங்ஷோ, நீ தனியா வெளியே வராதன்னு எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன். நீ ஆர்ஃபனேஜ்ட விட்டு ஓடி போறியா? எதுவும் மாற போறதில்ல. குளிருள்ள நம்ம ஹீரோ அந்த துணியை கொடுக்குறான். நீ திரும்ப வந்தாலும் பிரின்சிபல் கொஞ்சமா ஒன்று திட்டுவாரு, அவ்வளோதான். வேற எதுவும் நடக்காத நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்னன்னாலும் சரி நான் ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் குளிர் தாங்க முடியாம அப்படியே நம்ம ஹீரோ மயங்கி விழவும், நான் ஒன்று விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்ஷோ வந்துட்டு அவளோட அந்த ஃபயர் பவரை கொடுக்குற வயசுல அவகிட்ட ஃபயர் பவர் இருந்திருக்காது. பட் இப்போ பெரியவளாகும் போது அவகிட்ட ஃபயர் பவர் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டா. நம்ம ஹீரோவை எந்திக்கிறான். எனக்கு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா டீஹவுட்ட நம்ம ஹீரோ கொடுத்த அந்த கீசங்க யூஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோவை சரி பண்ணியிருக்காங்க. டீஹவ் தனியா அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லி டார்க் நைட் எல்லாரும் அவங்க கிட்ட தோத்துட்டாங்க. டீஹவையும் அவன் பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. எனக்கு சொந்தமான ஹோட்டல் அழிச்ச, ஸோ உனக்கு சொந்தமான ஓ சிட்டியை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்ட்ரா போய்கிட்டு இருக்கான். டீஹவ் அந்த பக்கம் என்ன நடக்க நம்ம ஹீரோ கான்டாக்ட் பண்ணா, காக்ரோச் மாதிரி என்ன அழிச்சாலும் நீ திரும்ப வந்துட்டு இருக்கியா, பட் உன் சிட்டியவே நான் அழிக்க போறேன் அப்படின்னு ஆண்ட்ரி சொல்றான். தேவையில்லாம பண்ணாத, உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்டா. ஸ்டார் ஆஃப் சியை நான் அங்க வெடிக்க வச்சா மொத்த இடமும் இல்லாம போயிரும் அப்படின்னு நம்ம சொல்றான். பாஸ் டக்குன்னு நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கால் பண்ணுங்க அப்படின்னு ஓலியாங் சொல்றான். பட் நம்ம கிட்ட போன் இல்ல, இந்த ரேடியோல எல்லாம் கான்டாக்ட் பண்ண முடியாத நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, நம்ம ஒன்னா சேர்ந்து ட்ரை பண்ணா எதனால நம்மளால சாதிக்க முடியும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு டார்க் நைட்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கொடுத்த ஒரு ஹெலிகாப்டர் சாஃப்ட் ஸ்பேஸ்ல இருந்து வெளியே எடுக்கிறான். ஸ்பெஷல் யூசர்ஸ் உண்மையிலேயே ஆசம்னு எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப ஹெலிகாப்டர்ல எல்லாரும் கிளம்புறாங்க. உங்களுக்கு இதை ஓட்ட தெரியுமான்னு ஓலியாங் கேட்டா, இப்பதான் கத்துக்கிட்டா நம்ம ஹீரோ அவன் ஸ்கில்ல அன்லாக் பண்றான். நம்ம ஹீரோவோ ஹெலிகாப்டர் சூப்பரா தான் ஓட்டுறான். ஃபைட்டுக்கு எல்லாரும் தயாராகுங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா அந்த டொரியன் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹெலிகாப்டரையை ஃபாஸ்டா டெலிபோர்ட் பண்ணி ஆண்ட்ரே இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருந்தான். ஆண்ட்ரே பிளைனை வச்சு முட்டை ட்ரை பண்ணா நம்ம ஹீரோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். பட் ஒரு கட்டத்துல ஸ்ட்ரைட்டா ஹெலிகாப்டர் மேலேயே முட்டுற மாதிரி போகவும் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏரோப்ளைனுக்குள்ள டெலிபோர்ட் பண்ணிருந்தான். டேகோட ஐஸை மெல்ட் பண்ணுங்க, நான் போயிட்டு ஆண்ட்ரேவை தடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கீசங்க அவளுக்கு கொடுத்து சரி பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு, டேகம் இதுக்கு மேல நீ ஸ்ட்ரெயின் பண்ணாதான் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் சாகிறத தான் உன்னால பார்க்க முடியும், இப்ப ஆண்ட்ரே அங்க வரவும் இன்னைக்கு சாக்க போறது நீ தாண்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். ஃபிளைட்டுக்குள்ளேயே இவனுங்க போட்டு வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை வரும்போது ஃபுல்லா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸை டெலிபோர்ட் பண்ணியிருக்கான். இவன் ஃப்ரெண்ட்ஸோட பவர்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால அவங்களும் ஓரளவுக்கு டீசெண்டா தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆண்ட்ரே எல்லாத்தையும் தனியாலாவே தான் சமாளிக்கிறான். பட் ஒரு கட்டத்துல ஆண்ட்ரே இப்ப கண்டினியூஸா எல்லாத்துக்கிட்டையும் அட்டாக்க வாங்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஆண்ட்ரேவால சமாளிக்க முடியலன்னு தெரிஞ்ச உடனே பிளைனை பிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை அடிச்சு அவன் வெளியே அனுப்பியிருக்கான். என்னதான் நம்ம ஹீரோ வெளியே விழுந்தாலும் டெலிபோர்ட் ஆகி உள்ள வந்திருப்பான். அடுத்து உங்களை வெளியே அனுப்புறேன் ஸ்டார் ஆஃப் சியை அவன் யூஸ் பண்ண ஃபயர் பவர்லாம் அவனை எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இப்போ கண்டினியூஸா அந்த மொத்த இடமும் ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஷீல்டு போட்டு ஓலியாங்க தடுக்க ட்ரை பண்றான். பட் அவனோட ஷீல்டே பிரேக் ஆக ஆரம்பிக்குது. அங்கன்னு இங்ஷோ கத்துவோ இப்போ அவனை நம்ம ஹீரோ பிளைன்ல இருந்து வெளியே டெலிபோர்ட் பண்ணி விட்டுருந்தான். நீ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் உன்னால பறக்க முடியலன்னா நீ வேஸ்ட் தான்டா, ஸ்பேஷியல் பவர் தான் கெத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபிளைட்டு கீழே விழுற மாதிரி போகவோ டக்குன்னு டீகம் போயிட்டு அதை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்றா. எனக்கும் ஃபிளைட் ஓட்ட தெரியும், நான் இதை கண்ட்ரோல் பண்றேன் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். எல்லாம் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு இவங்க நார்மல் ஆக்குறதுக்குள்ளேயே பார்த்தா ஆண்ட்ரேவோட ஐஸ் இவங்களை வந்து அட்டாக் பண்ணுது. ஐஸை படிகள் மாதிரி யூஸ் பண்ணி ஆண்ட்ரே அந்தரத்துல பறந்து வந்துட்டு இருக்கான். இவங்க ஃபிளைட் அவன் ஃபாலோ பண்ணி அவனுமே பின்னாடியே பறந்து வந்து அட்டாக் பண்றான். இப்ப கண்டினியூஸா அவன் ஐஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல பிளைனால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிட்டு வர்ற அட்டாக் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி பிளைனை சேஃபா கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஃபிளைட்டே நம்ம ஹீரோ டெலிபோர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க வச்சிட்டு இருக்கான். பதிலுக்கு இவங்க ஆண்ட்ரேவை அட்டாக் பண்ணாலும் அதை ஃப்ரீஸ் பண்ணி ஈஸியா அவன் தடுத்துருக்கான். ஆண்ட்ரேவை இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு கட்டத்துல இவங்க ஃபிளைட்டோட இன்ஜினியே அவன் ஃப்ரீஸ் பண்ணிதான். இதுக்கு மேல ஃபிளைட்டால பறக்க முடியல. இப்போ வானத்திலேயே அப்படியே ஒரு ஃப்ளோட்டிங் ஐஸ் லேண்டையே அவன் உருவாக்கியிருந்தான். பிளைன் போயிட்டு இப்ப அந்த ஐஸ்லாண்ட்ல கிராஷ் ஆயிருது. ஸ்னோஃபீல்டோட உண்மையான கிங்கு நான் தாண்டா, போற இடம் ஃபுல்லா ஸ்னோஃபீல்டு தான் அப்படின்னு சொல்லி இப்ப அப்படியே அவன் டோட்டலி ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுறான். அவன் இப்படி மாற பர்னிங் பிளட் தான் காரணம்னு நினைக்கிறான். டீகம் பாக்குறா. கைஸ் அவன் ஊரை அழிக்க கூடாதுன்னா நம்ம தான் தனியா செயல்பட்டாகணும், நம்மளால இது முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களால கான்டாக்ட் பண்ண முடியல, தனியாவே இவங்க சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மொத்தமா போறாங்க. இன்ஷியா அவளோட அந்த ஃபயர் பவரை வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஸ்வாட்ல செலுத்துறா. அப்படியே ஹைட்டா நம்ம ஹீரோவை தூக்கி இன்ஷியோ மேல அனுப்பி விடுறா. ஃபயர் ஸ்வாடை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவனை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆண்ட்ரூ இப்ப ரொம்பவே ஓவர் பவர்டா இருக்கான். இந்த பவர்ஸ் எல்லாம் அவன் ஒரு மாதிரி யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடியா அவன் ஒரு வில்லன் தான், பட் இப்ப ரொம்ப ஈவில் மாதிரி மாறிட்டான். நம்ம ஹீரோ எப்படி அவனை தடுக்க போறா, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.